ஒப்பற்ற தேவனை, உயிருள்ள தேவனை, மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கும் போது இந்த மகிமையின் தேவனுடைய பிரசனம் அளவில்லாமல் அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து, அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தாவின் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவின் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தினவர் இன்றைக்கு நம்மை நடத்த உண்மையில தேவனாய் இருக்கிறார். எனவே கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருக்க தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் விடுதலையை தார். கர்த்தரை நன்றியோடு சோதரி. அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில ஊராய் இருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நாமம் வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மகிமையின் தேவனை, ஒப்பற்ற தேவனை, உயிருள்ள தேவனை, நன்றி மிகுந்த இருதயத்தோடு இந்த மாலை வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. தேவாதி தேவனை, நம்முடைய வல்லமையின் பிரசனை இறங்கட்டும். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வல்லமை இறங்கட்டும். அக்கினி கடந்து வரட்டும். பிசாசின் கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கு சிந்தையை அறுக்கப்படட்டும். இந்த சிந்தையை கட்டுவதற்கு கட்டுகளை அறுத்து போடும். மாய்மால கிரிகளை அழித்து போடும். கர்த்தரை அறிகிற அறிவிலை கர்த்தாவே வளரும்படி ஆவியாருடைய பிரசனம் ஒவ்வொரு நிறப்பட்டும். நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவன் இன்றைக்கு உள்ள தாகத்தை தீர்க்க உண்மையில தேவனாய் இருக்கிறார். இயேசுவே, நான் இளைப்போடு வந்திருக்கிறேன். இங்கிருந்து ஒரு இளைப்பாறுதலோடு கடன் செல்லும்படியாய் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மை நடத்துகிற தேவன். புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்தத்தில் நடத்த உண்மையில தேவனாய் இருக்கிறார். நன்றியோடு கர்த்தரை சோதரிப்போம்.
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் ஒவ்வொரு மகன் மேலே கத்தாம் வல்லமை கடந்து வரும். நன்றியோடு வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வல்லமை தேவாக்கினி இறங்கு. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளை மேல கடந்து வரும். வல்லமை இறங்கு. எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தாலே கர்த்தர் முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசு கிரியைகள் போராட்டங்கள் கர்த்தர் அழித்து போடுகிறார். விடுதலையின் தேவன் பிள்ளைகளை விடுவிக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிற தேவனுடைய வல்லமை ஒரு பிள்ளை மத்தியில் இறங்கி வரும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கடந்து வரும். கர்த்தர் விடுவிக்கிறார். வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் 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 வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இப்பொழுதே விடுதலை கடந்து வரும். எல்லா அந்தகார பிசாசுகளை கடிவித்தால் அக்கினி கடந்து வரட்டும். கர்த்தருடைய விடுதலை வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு மகன் மேலே கத்தால் இந்த விடுதலை அக்கினி விடுவிக்கிற அக்கினி கடந்து வரும். The name of Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை அழிக்கப்படுவார். கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும். நன்மையால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கோடாகோடி ஸ்தோத்திரம். வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த மாதம் 24ஆம் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னத்த நாள் தான் ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஐயா பிரதர் அப்போ எனக்கு தொட்டு ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் ஒன்று செஞ்சார். சொன்னார், இந்த மாதிரி கடவுளுக்குள்ள என்ன உண்மையாக நீங்கள் வரணும், நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அப்படியே ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த சபைக்கு வந்துட்டுருக்குறோம். 2004 வந்துட்டுருக்குறோம். ஆனால் நான் ஒரு 4-5 மாதம் நல்லா இருப்பேன். ஒரு மாதம் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்துருவேன். ஆனால் பிரதர் நான் வரும்போதெல்லாம் என்னை தொட்டு ஜபிக்கும்போது எனக்கு சொல்லிடுவார், இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். நான் அப்படியே விட்டு போயிட்டே இருந்துச்சு. 4 மாதம் நல்லா இருப்பேன், 1 மாதம் இது மாதிரி தப்பு பண்ணிடுவேன். இப்படியே ரொம்ப கொடுத்தாரு. ரொம்ப இது கடைசி எச்சரிக்கைலாம் எனக்கு இங்கே பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லுவார், ஒரு மகனுக்காக ஜெபிக்கிறேன், கடைசி எச்சரிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். கடவுள் சொன்னதாக சொன்னார். நான் அதெல்லாம் கேட்காம அப்படியே ஒவ்வொன்றா ஒரு நல்லா இருப்பேன், திடீர்னு தப்பு செஞ்சுருவேன். கடைசியாக
24 பையனுக்கு ஒரு 12 மணிக்கு நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். திடீர்னு ஒரு மூச்சோட சளி அதிகமாக இருந்துச்சு, வீசிங் ப்ராப்ளம் அப்படி வந்துருச்சு. 12 மணிக்கு போனோம், அப்புறம் 2 மணிக்கு போனோம், 4 மணிக்கு போனோம். டாக்டர் நல்லா இருக்குது, இந்த ஸ்டீம் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். திடீர்னு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸு, பையனை வந்து இங்கே எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் உடனே ஏதோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க, அப்போலோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது கொண்டு போயிருங்க அப்படின்னாங்க. அப்போவே ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து ஆக்சிஜன் மூக்கில் அவனுக்கு வச்சுட்டு கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போகும்போது அங்கே போனால் ரொம்ப சீரியஸு, எதுவும் சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு சீரியஸாக கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் வந்து 2 நாள் வச்சுட்டாங்க. நாங்கள் அப்போ அன்றைக்கே பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம். நான் சொல்ல, என் தம்பி சொன்னான், இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போயே பிரதர் சொல்லிக்கிறார், இது வந்து பையனுக்கு ஒன்றும் ஆகாது, உங்கள் அண்ணனை வந்து கடவுள்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள் சொன்னீங்கன்னு. அவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணால் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க, இது வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்குது, கடவுள்கள் வர்றதுக்கு ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் கடவுள்களை ஒப்பு கொடுத்து அன்றைக்கே ஜெபித்தேன். ஆனால் நான் பிரதர் சொன்ன மாதிரி நான் சின்ன சின்ன தப்பு பண்ணுறது வந்து ஒரு 3 மாதம் நல்லா இருப்பேன், திடீர்னு போயிட்டு பசங்களோட போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்புறம் கடைசியாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சு. அப்போ வந்து தொட்டு ஜெபம் பண்ணும்போது பிரதர் சொன்னார், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாரு. சரி, நான் நினச்சிட்டேன் நம்ம தப்பு பண்ணல, ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது அவர் கூட உட்காந்துட்டு வருவேன், ஆனால் நான் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அப்படி போயிட்டு வந்தேன். அன்னைக்கு தொடரும்போது சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து ரொம்ப குடிக்கிற பசங்க கூட நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கிறீங்க, இதே வந்து கடவுளுக்கு பிடியாத காரியம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இதெல்லாம் எனக்கு தப்புன்னு அப்போ மட்டும் தெரில. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு பையனுக்காக அழுது ஜெபம் பண்ணோம். நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப ஜெபம் பண்ணோம். அன்றைக்கி 11 மணிக்கு திடீர்னு பிரதர் ஃபோன் பண்ணி, பிரதருக்கு திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு, உங்கள் மாதிரி உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ண, உங்கள் பையனுக்காக ஜெபம் பண்ணேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு சொல்லிக்கிறேன்னு சொல்லி எங்கள் தம்பிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணார். அன்றைக்கி கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு டாக்டர் இருந்துட்டு ஒரு இது வந்துச்சு, பையன் வந்து டேஞ்சர் எதுன்னு தாண்டிட்டா, எந்த பிரச்சனையும் இல்லை, 2 நாளில் ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னார். கடவுள் நான் சொல்லி கேட்காது, இனிமேல் வந்து கடவுளுக்கு ஒப்புக்கு ஜெபம் பண்ணி இப்போ கரெக்ட் ஒரு 10 நாள் ஆச்சு. ரொம்ப இதோட நானும் என் ஒய்ஃபும் ஃபேமிலியோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என் பையனை திருப்பி கொடுத்ததுக்கு. அல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மையமாக கொண்டு நீதிமொழி 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த அருமையான மாலை வேளையில கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்து நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வீண் போகாத காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா 12:6-7 சொல்லுகிறது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. You are special to your God. நாம் நம்முடைய தேவனுக்கு விசேஷித்தவர்கள். நம்மை அற்பமாக அல்லது அலட்சியமாக அவர் எண்ணுகிற தேவன் அல்ல. எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் அவருடையவர்கள் நாம். எனவே இந்த தேவாதி தேவன் இந்த மாலை வேளையில ஒருவேளை நம்பிக்கையற்று நாம் வந்திருக்கலாம், நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்று சொல்லி கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னால் we are special to the Almighty God. நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள். அவர் நம்ம மேலே விசேஷித்த அன்பு வைத்திருக்கிறார்.
அதனாலதான் அவர் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்தில் கேளுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே, எதுவுமே நிச்சயமில்லாத ஒரு உலகத்திலே, யாருடைய வார்த்தையும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு உலகத்திலே, இன்றைக்கு சொன்னதை அவர்கள் நாளைக்கு போய் கேட்டால் கொடுப்பார்களா என்று சொல்லி நாம் இன்றைக்கு உறுதியாய் எண்ண முடியாத இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு கடந்து வருகிற இந்த கிருபையினாலே நாம் பலவித காரியத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்தெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்மை மீட்டெடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க மாட்டாரா, நமக்கு ஒத்தாசை செய்ய மாட்டாரா என்று சொல்லக்கூடிய காரியத்தை சற்று நாம் எண்ணி பார்க்கிறது மிகவும் முக்கியமான காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து he carried all our sorrows and sufferings. எனவே நாமும் கூட இந்த நாளில் மிகுந்த பாடுகளோடு பாரங்களோடு நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கலாம். Will he carry that one? Yes, definitely he will take care of your sufferings and pain. உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கு. He is a faithful God and speaks only truth. சத்தியத்தை தவிர அவர் வேறு எதுவும் சொல்லுவது கிடையாது. பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. மத்தேயு எழுதும் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். In the end of the month, on the 29th of this May, we have come with a very big heart or very hard, நம்முடைய வாழ்க்கையில பாரமான நிலையில கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே எனக்கு ஒரு வார்த்தையினை தாரும் ஆண்டவரே. நாம் அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு நம்முடைய பாவங்களோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு நாமே நம்மை குற்றம் என்று சொல்லக்கூடிய குற்ற மனசாட்சியோ நம்முடைய வாழ்க்கையில God cannot help you என்று சொல்லக்கூடிய ஒரு டெஃபினட்டான ஒரு நிலையில் நீங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் அதுக்காகத்தான் நான் சொன்னேன், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சிலுவை மரத்திலே நமக்காக தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவர். அவர் தான் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரசுக்களை எங்களார் இடத்தில் வாருங்கள் சொல்லி. எனவே தேவன் எனக்கு உதவி செய்ய முடியாது. Some people will be very conformed to that. தேவன் எனக்கு கட்டாயம் உதவி வரும்போதே 10 முறை சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, ஏன்னா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நான் அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன் பிரதர். ஓகே, பட் யூ ஃபீல் இட். அதை நீ என்ன பண்ற, நீ உண்மையாகவே அந்த பாரத்தை வாரம் இருக்கு, நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி. அதனாலதான் கர்த்தர் சொல்ற, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கும் நான் அருளுவேன். டேவிட் டிட் சின். உரியாவை கொன்று மனைவியை எடுத்துக்கொண்டவன். அந்த அவனுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு தேவன் உணர்த்தின உடனே கண்ணீர் விட்டு அழுது கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தான். தேவனே உடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை நிறுத்தி எரித்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அவன் சொன்னதுனாலே அந்த தேவனாயி கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். Only thing we have to confess to God and say, Lord, I am a sinner and forgive me. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். எனவேதான் தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபை. ஒருவேளை நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதோ, the days are running, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு அது ஆசீர்வாதம் தூரமாய் போய்விட்டதோ, அதை நான் பற்றிக்கொள்ள முடியாதோ, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவரிடத்துல வந்து நாம் கண்ணீர் விட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து சொல்லும் போது நிச்சயமாய் உன் முடிவு உண்டு. உன் பாவங்களை மன்னித்து உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வதிக்க உண்மையிடவா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, 2 Samuel 7:15, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபை விளக்கினது போல
அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வாக்குத்தத்தத்தை இங்க கொடுக்கிறார். 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன்னை விட்டு நான் விலக்க மாட்டேன், உன் பின் சந்ததியாகிய சாலமோனை விட்டு விலக்க மாட்டேன் சொன்னார். ஆனால் சாலமோன் அதை விட்டு விலகி போனார். தட்ஸ் நாட் த மேட்டர். அவங்களாம் சிலர் கிருபையை விட்டு விலகி போவாங்க, அவங்களுக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. லெட் அஸ் நாட் மிக்ஸ் அப் தட் ஹியர். எனவே கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் போய் நாம் கெஞ்சி மன்றாடும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கிருபையை கட்டிட்டு நமக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதை 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதுல ஒரு சின்ன அளவு கூட அந்த ஆசீர்வாதத்தில் குறையாது. அல்லேலூயா. God told that I will give 1 billion அப்படி சொன்னார் வச்சுங்களேன். டாலர் விலை கூடிட்டே போகுது. இன்னைக்கு 55 ரூபீஸா? ஸோ இன்னைக்கு ரொம்ப கூடிருச்சு, 55 ரூபா ஆயிடுச்சு. அதனால 1 பில்லியன்னா வேல்யூ அதிகமாகிடும். கொஞ்சம் குறைச்சிட்டு ஐ வில் கிவ் 99 மில்லியன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அது 1 பில்லியன் 1 பில்லியன் தான். அல்லேலூயா. எனவே நம்முடைய தேவன் வேல்யூஸை பார்த்து செய்கிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு வைத்ததை பார்த்து செய்கிற தேவன். எனவே நமக்கு செய்தது அதை கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், let us walk close to God. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒருவேளை நம்முடைய நெஞ்சம் உறுத்துகிறது அல்லது எங்கோ ஒரு இடத்துல அது என்னை உராண்டி கொண்டிருக்கிறது அல்லது இந்த பாவ உணர்வுகள், குற்ற உணர்வுகள், குற்ற மனசாட்சி என்னை கொண்டு அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை மன்னியும் என்று சொல்லும்போது நிச்சயமாக முதல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவன் நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்க உண்மையில் அவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செகண்ட்லி, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:41 இப்படி சொல்லுகிறது. எரேமியா 32:41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். I will establish them. நான் என்னுடைய ஜனங்களை நிலைப்படுத்துவேன், அவள் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அடுத்ததாக வாக்கு பண்ணுங்க. நான் அவர்கள் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் நம்மை நாட்டுகிறதற்கு God wanted to establish. ஐயா, நான் என் ஊர்ல இருந்து நான் புறப்பட்டு வந்தேன், கையில கொஞ்சம் பணத்தை கொண்டு நான் இங்கே வந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நான் சிறப்பட போகிறேன்னு சொல்லி எண்ணியிருக்கலாம். There are so many history in Madras. The people came far off place and they are well established today. இன்னைக்கு பாம்பேல போய் பார்த்தா இங்க தமிழ்நாட்டிலிருந்து போன மக்கள் தான் இங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? They are well settled in Bombay. They are well off. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களும் எங்கேயோ இருந்தவர்கள் தான். ஆரோன் எங்கேயோ, மன்னிக்க வேண்டும், ஆபிரகாம் எங்கோ ஊர் என்ற தேசத்துல இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவனை கொண்டு போய் கர்த்தர் நிலைப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய தேவன் நம்மை நிலைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நமக்கென்று சொல்லி அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள்ல அவர் கொண்டு போய் நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பல காரியங்களை செய்யும் போது இந்த காரியத்துல நம்மளை கொண்டு நிலைப்படுத்துவாரா, இதுல கொண்டு போய் கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியுமா, இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்று சொல்லலாம் பல காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். Whether it is India or whether it is America or it is a UK, God will establish wherever He wants. எங்கே வேண்டுனாலும் நம்மை நிலைப்படுத்த முடியும். ஆமீன். ஐயோ, அந்த தேசத்துக்கெல்லாம் போய் இருக்க முடியாது, இந்த தேசத்துக்கெல்லாம் போய் இருக்க முடியாது அப்படிலாம் இல்லை. எந்த தேசத்திலையும் நம்ம கர்த்தர் நமக்குன்னு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது நிச்சயமாக அதை நமக்கு கொடுக்க உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவர் அவர்கள் மேல் சந்தோஷமா இருக்கு. நம்ம மேல கர்த்தர் சந்தோஷமா இருந்து அவ என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவளை இந்த தேசத்திலே நிச்சயமா நாட்டுவேன். இட் இஸ் அபவுட் இந்த தேசத்திலே இந்த பிசினஸ் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். Now only I am just growing in that. Whether God will establish me in this business, definitely He will do that. ஏன்னா அவர் நம்மேல் சந்தோஷமா இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது,
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20:20 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். when you wanted to establish yourself or God wanted to establish you, ஆண்டவர் என்னை நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் சொன்னால், முதல்ல அதற்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பணும். கர்த்தர் என்னை நிலைப்படுத்துவார். கர்த்தரின் வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தரின் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து நிலைப்படுத்துவதற்கு உண்மையுள்ள தேவன், அவரை நம்பணும். எனக்கு கர்த்தர் நிச்சயமா துரோகம் என்ற தேவன் அல்ல, இல்லைன்னா அவர் போய் என் சிலுவையில் எனக்காக தொங்கி இருக்க வேண்டும். தேவன் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். கர்த்தர் இந்த தொழிலை கொடுத்தார், அல்லது கர்த்தர் இந்த காரியத்தை அவர் எனக்கு அனுமதித்தார், எனவே அவரே இதுல என்னை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய நிலையில நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் இன்றைக்கு ஆரம்பிப்போம் அல்லது நம்புவோம் என்று சொல்லி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிலைப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Without hope in the Lord, you cannot establish anything in your life. If you want to be established in your business, if you want to be established in your ministry, or you want to be established in your family, first you must have a hope on God. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் அதை நிலைப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 37:26 சொல்லுகிறது, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்னென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சமாதானமான ஒரு நிலை. அவர் நம்ம மேல கோபமா இல்லை, நாம அவர் மேல எரிச்சலா இல்லை. 2 திங். நாம் அவர் மேல எரிச்சலா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஆண்டவர் இன்னும் அதை கொடுக்கல, இன்னும் இதை கொடுக்கல. அப்போ உங்களுக்கும் கர்த்தர்ட்ட சமாதானம் கிடையாது. அடுத்து நீங்க முறுமுறுக்கிறத பார்த்து அவர் கோவப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவருக்கும் உங்களுக்கு சமாதானம் கிடையாது. ஸோ நாம தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர் நம்மோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி, we never murmur and God will never get angry on us. ஸோ நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சமாதானம், தேவனோடு ஒரு சமாதானத்தின் நிலையில இருக்கிறதுனால நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் பெருக அவர்கள் நடுவே என் பரிசுத்த ஸ்தலத்தை இன்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு காரியம் முக்கியமாய் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது, do not provoke God in your life. ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியத்தையும் என்றைக்கும் செய்யாது. provoking, it is very என்ன சொல்றது, கிரேட்டஸ்ட் சின் என்று சொல்லலாம். ஆண்டவரை எரிச்சல் மூட்டக்கூடிய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரிடத்துல முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். நாம் அப்படி சொன்ன, கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு செய்வார், நிச்சயமா என் வாழ்க்கையில கொடுப்பார்னு சொல்லு. நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் என் மேல சந்தோஷமா இருக்கிறார், கர்த்தருக்கு எனக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நிச்சயமாகவே என்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். It's a very big thing we have to do in our life is, ஒன்று அவரோடு அவர் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அடுத்து அவரோடு நாம் சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 2 நிலையும் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன். வாட் யூ பிலீவ் யூ வில் கெட் இட். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன காரியத்தை விசுவாசத்தோடு தேவனிடத்தை எதிர்பார்க்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஏமாற்ற மாட்டார். அதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். காட்டு புஷ்பத்துக்கு உடுத்தி வைக்கிற தேவன் அதை விட அதிகமாய் உங்களை உடுத்தி பார்க்க விரும்புகிறார். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்து மறந்து போயிடாதீங்க. தேவன் உங்களை நேசித்ததுனாலதான் அவர் சொந்த குமாரன் உங்களுக்காக மரித்ததை, உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்ததை நம்முடைய புத்தியில ஏறும்படியாய் செய்தார். அதை அறிந்து கொண்டதுனால நாம் இன்றைக்கு பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருந்து நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம நிலைப்படுத்துவார். God will definitely establish us. He will never forsake and never leave. He will definitely bless you. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நிச்சயமாய் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீ சொல்லி இவர்களை கர்த்தாவே உம்முடைய விசுவாசத்தை பலன்கொள்ள செய்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் அதை உறுதியாய் பற்றி கொண்டு, என்னை கர்த்தர் அடைக்கலான் குருவியிலும் காட்டு புஷ்பத்திலும் அதிகமாய் நேசித்தவர்,
அதனாலதான் தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காய் கொடுத்தார். இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படியாய் ஒவ்வொருடைய வாஞ்சியை நிறைவேற்றும் ஆண்டவர். வாட் எவர் த திங், அது எதுவா இருந்தாலும் சரி, அது என்ன காரியத்தை உடைய பிள்ளைகள் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, let it come true in their life. The name of Jesus, fulfill the desire of the heart, Lord. Bless them and send, Lord. In Jesus' name I pray. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவி தெய்வத்தின் அந்யோன்யம் நம்ம ஒருவரோடு இந்த கர்த்தராகிய ஆராதிக்க அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் இருக்கிற ஊழியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.